Hi dear Sagos, this is Karthika. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஆயில் மேக்கிங் வீடியோ. நான் மார்ச் ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2+ months யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நான் உங்ககிட்ட ரிவ்யூவே கொடுக்க போறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 3rd March அன்னைக்கு இந்த ஆயில் மேக் பண்ணப்போ நான் எடுத்திருந்தேன். செகண்ட் டைம் 23rd April அன்னைக்கு இந்த ஆயில் மேக் பண்ணது. 3rd நான் மேலேயும் ஒரு தடவை பண்ணியிருந்தேன், ஆனால் அதை நான் ஷூட் பண்ணலை, மறந்துட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆயில் மேக் பண்ணும்போது எடுத்த வீடியோ. அதனால் நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்திருக்கேன். பட் அடுத்தடுத்த டைம் நான் நிறையவே செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னா செக்கில் ஆட்டின கோக்னட் ஆயில், அது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொதிக்கணும்னு அப்படின்னு கிடையாது, லைட்டாக சூடானாலே போதும். நெக்ஸ்ட் வீட்டிலே சாமி படத்துலலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளார இருந்து உணர வச்ச செம்பருத்தி பூ. இது மகரந்தம்லாம் இல்லாமல் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அண்ட் அதுக்கு பிறகு ரோஸ்மெரி. இது எல்லாமுமே பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே சேர்த்தே எனக்கு ஒரு 200 rupees கூட ஆகலை. ரோஸ்மெரிக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை. ஏன் நம்ம இதை இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் இது. ஏன்னா என்னோடய போஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ஹேர் லாஸ்க்காக நான் நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆகிருந்திருக்கு ஹேர் ஃபால். ஆனால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை. ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 weeksலேயே என்னோடய ஹேர் ஃபால் ஸ்விட்ச் போட்ட மாதிரி எனக்கு ஆஃப் ஆகிருக்கு. என் நியூ ஹேர் க்ரோத் நிறைய இருந்திருக்கு. பேபி ஹேர் என்னோட ரீசன்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருக்க முடியெல்லாம் அவ்வளோ வெளியில் வந்து, ஏன்னா அது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் நம்மளுடைய ஹேர் ஆயில் முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே ஒரு 2 daysக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போடாமல் அப்படியே ஆற வச்சிட்டோம்னா ஆயில் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஒரு 48 hours கம்ப்ளீட்டாக இதில் சோக் பண்ணிவிடுவேன். பிகாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் நல்ல சோக் ஆகி அதோட எசன்ஸ்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணினா உங்களுடைய ஹேர் ஃபால் மேலே அப்படி ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட நியூ ஹேர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறது இதில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த முடி முன்னாடி விட முடியாது, பின்னாடி போய் சேரவும் இல்லை. ஹேர் க்ரோத் வந்து பாதியில் இருக்குது, இன்பிட்வீனில் இருக்குன்றதுனால இது சேராமல் இப்படி அட்டகாசம் பண்ணுது என்னோட முடி. என்னோட லைவ் ரிசல்ட் இது. நான் ஒரு லைவ் வந்திருந்தேன் ஏர் ஆயில் மேக்கிங் 4th batchக்கு. அப்போ ரெடி பண்ண ஆயில் இது. நான் வந்து Thursday போல் ஆயில் மேக் பண்ணியிருந்தேன். சண்டே தான் நான் அதை ஃபில்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் 3 daysக்கு இதை வந்து நாங்கள் அதுலேயே ஊற விட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணது. இதில் மொத்தமாக 5+ bottles கிடச்சிது. இது இப்போ என்னை விட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது இல்லாமல் என்கிட்ட சண்டை போடுறாங்க குடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 பாட்டிலை மட்டும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அங்கே மிச்சம் எண்ணெய் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறோம், எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த சேனலில் வீடியோவாகவே வரும். கண்டென்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆயில், ஷாம்பூ, இல்லை ஹேர் பேக், இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் ஆனால் மட்டும்தான் அது உங்ககிட்ட வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கவங்களையும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஹேர் ஃபால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் 1 month யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களை மாதிரியே யாராவது நிறைய ஹேர் ஃபாலால் சஃபர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்பு தானே முக்கியம். ரொம்ப நாள் ஆச்சு இதை சொல்லி. அன்பு தானே முக்கியம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. Stay blessed guys. Love yourself. Stay tuned. This is Karthika. Bye.